இன்றைக்கி நம்ம எப்படி பீனட் பட்டர் செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ரோஸ்டட் பீனட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் இருக்க இந்த ஸ்கின்னை நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரிமூவ் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை ஒரு நல்ல ஜாரில் போட்டு அதை கொஞ்சம் பிளெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக பிளெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபுல் பிளெண்டிங் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரஃப்பாக பிளெண்ட் பண்ண பிறகும் பார்த்திங்கன்னா ஒரு துவையல் மாதிரி கொஞ்சம் வரன்னு இருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணணும். சுகர் ஆட் பண்ண பிறகு நீங்கள் அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணணும். நெய் ஆட் பண்ணி இதை நல்ல ஒரு பிளெண்ட் பண்ணணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஹோம்மேடு கீ யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த நெய் எடுத்து இந்த சுகர் வச்சுருந்து அதை போட்டிருந்தோம்ல, சுகர் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ண அந்த பீனட்ஸில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் இந்த சுகரை போட்டு நல்லா மிக்ஸ் நல்லா பிளெண்ட் பண்ணும்போது இந்த பீனட் பட்டர் ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகும். நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஒரு கிளாஸ் கண்டெய்னர்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்துலேயோ நீங்கள் இதை எடுத்து வைக்கலாம். இப்போ இந்த பீனட் பட்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஒரு ஸ்நாக் மாதிரி. இதை நீங்கள் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டில் ஆட் பண்ணலாம். பேன் கேக்ஸ், மில்க் ஷேக் அந்த மாதிரி நிறைய செய்யலாம். இது பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனுக்கு ரொம்பவே நல்லது. இது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் சுகர் உங்களுக்கு ஏற்ற அளவில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சுகர் நீங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் சுகர் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா ப்ரௌன் சுகரில் ஒயிட் சுகரில் இருக்கிறத விட கம்மியான கெமிக்கல்ஸ் தான் இருக்கும். அதனால் ப்ரௌன் சுகர் பார்த்திங்கன்னா ஒயிட் சுகரை விட கொஞ்சம் நல்லது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் லைட்டாக கசப்புத்தன்மை தெரியும். ஆனால் அது உங்களுக்கு சுகர் சேர்த்த உடனே அது போயிடும். இதை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நீங்கள் டெய்லியும் சாப்பிடும்போது டெய்லியும் அந்த பீனட் பட்டரை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைன்னா தேங்க்யூ.